சொல்லிட்டு எடுத்தா போதும். இப்போ இல்ல, சும்மா தூக்கி பார்த்தேன். விசித்ரா வந்து பணப்பெட்டி மேலே எப்போ ஆர்வம் காட்டினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணப்பெட்டி மேலே ஆர்வம் இல்லாத மாதிரி எல்லாத்தையும் நம்ப வச்சாங்க. மாயா, பூர்ணிமா இவங்க எல்லாத்தையுமே நம்ப வச்சாங்க. நான் வந்து ஒரு ஏஜ்டு பெர்சன் வந்து நான் ஃபைனலில் போய் நின்றா கூட போதும், அது மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு மக்கள் மத்தியில் போயிடும் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் சொல்ல வச்சாங்க. நைட்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா 9 லட்சமாக இருந்துச்சு, அப்புறமா 3.5 லட்சமாச்சு, அப்புறம் திரும்ப 9 லட்சமாச்சு. இப்படியே போயிட்டே இருக்கும்போது விசித்ரா அடிக்கடி வந்து இப்படியே சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருப்பாங்க. இது தினேஷை வேறு வெறுப்பேற்றிக்கிட்டே இருந்தாங்க. நீ வேணால் எடுத்துகிட்டு கிளம்பம்பா, ஏன்பா வந்துட்டு என்னை பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கிற அப்படிங்கிற மாதிரி வெறுப்பேற்றுனாங்க. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா, தினேஷ் நீங்கள் வேணால் எடுத்துகிட்டு போங்க மேடம், உங்களுக்கு தேவையாக இருக்கும், எனக்கெல்லாம் தேவையில்லை மேடம், எனக்கு கப்பு கொடுத்தா போதும், 50 லட்ச ரூபா கூட நீங்கள் வாங்கிக்கோங்க, எனக்கு டைட்டில் வின்னர் அப்படிங்கிற ஒரு அந்த கப்பு கொடுத்தா கூட போதும் மேடம் எனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காப்புல. சரின்னு விசித்ரா இப்படியே இது பண்ணிக்கிட்டே இருக்காங்க. மாயா, பூர்ணிமா எப்பயுமே கொஞ்சம் இருட்டு ஆயிடுச்சுன்னா அவங்க போய் பெட்டில் படுத்துக்கிட்டு கதை பேச ஆரம்பிச்சிருவாங்க. இனிமேல் பணம் ஏறாது அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்க அந்த மாதிரி சமயத்தில் நைட்டு ஒரு 11 மணி இல்லை 12 மணிக்கிட்ட இருக்கும், நெருங்கி இருக்கும். விசித்ரா அப்படியே எழுந்திரிச்சு வந்து பார்க்குறாங்க. 13 லட்சம் இருக்குது. 13 லட்சம்னா பெரிய அமௌண்ட்டு தானே. டக்குன்னு எடுத்துடுறாங்க. எடுத்துகிட்டு அவங்க பாட்டுக்கு வந்துடுறாங்க. இதை பார்த்தோன்னே மாயா, பூர்ணிமாவுக்கு பயங்கர டென்ஷன். 10 லட்ச ரூபா வந்தால் கூட நம்ம எடுத்துகிட்டு போயிடலான்னு நினச்சம்போது விசித்ரா 13 லட்ச ரூபா வந்து அமௌண்ட்டை வந்தோன்னே டக்குன்னு எடுத்துட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு காண்டு இருக்குது. மாயா, பூர்ணிமாவுக்கு நயா பைசா கூட கிடைக்கல அப்படிங்கிறது தான் கடுப்பு. காண்டில் இருக்கிறாங்க அவங்க 2 பேரும். என்ன பண்ணுறது, விசித்ரா வந்து ஒரு கிரேட் மூவ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க நினைக்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.